ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நம்முடைய ஆத்ம ஞான மையம் யூடியூப் சேனல்ல தொடர்ந்து நாம மார்கழியினுடைய சிறப்பு பதிவுகளை சிந்தித்து மார்கழியை சிவ அனுபவத்தோடு நிறைவு செய்து தை மாதத்திற்குள்ளே நாம் பிரவேசம் செய்திருக்கிறோம். தை மாதம் நிறைய பண்டிகைகள் நமக்கு வரும். இந்த தை மாசத்துல ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு நாளாகிய அமாவாசை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அழகான நாளை பற்றிய சிறப்புகளையும், இந்த நாள்ல நாம் செய்ய வேண்டிய முன்னோருடைய வழிபாடு மற்றும் அதனுடைய பலன்கள் என்ன அப்படிங்கிற அனைத்து தகவல்களையும் இந்த பதிவில தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் வாங்க. தை மாதம் பொறந்துட்டாலே வீட்ல நிறைய விசேஷங்கள் வந்துகிட்டே இருக்கும். ஊர்ல நிறைய பண்டிகைகள் வரும். அம்மன் கோவில்கள்ல பண்டிகைகள் வரும். அதோட மட்டும் இல்லாம இந்த தை மாசம் ஒரு கல்யாண மாசம். மார்கழி மாசம் முழுக்க என்னென்ன நல்ல விஷயத்துக்கெல்லாம் காத்துக்கிட்டு இருந்தோமோ, அந்த நல்ல விஷயங்கள் எல்லாத்தையும் நான் செய்யக்கூடிய ஒரு மாதம் இந்த தை மாதம். சரி. இந்த தை மாசத்துல ரொம்ப முக்கியமான ஒரு நாள் அப்படிங்கிறது இந்த தை அமாவாசை. அமாவாசைய பத்தி நான் நிறையவே பல வருடங்களாக தொடர்ந்து உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். அது கண்டிப்பா உங்களுக்கு மனதில பதிஞ்சிருக்கக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் இருக்கும். அமாவாசை அப்படிங்கிறது முன்னோருடைய வழிபாட்டுக்காக ஒதுக்கப்பட வேண்டிய ஒரு நாள். எத்தன நல்ல விஷயங்கள், எத்தன தெய்வ வழிபாடுகள், எத்தன நல்ல காரியங்கள நம்ம செய்தாலும், முன்னோர் வழிபாட்டை செய்த பிறகு தான் செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தான் ஒரு மரபு. பொதுவாவே நம்ம ஒரு கல்யாணம் பண்றோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா தை மாசம் ஒரு கல்யாண மாசம் இல்ல. அதனால ஒரு கல்யாணம் பண்றோம் அப்படின்னாலே, நம்முடைய முன்னோர்களை வழிபட்ட பிறகு, குலதெய்வத்தை வணங்கிய பிறகு, இஷ்ட தெய்வத்தை வணங்கிய பிறகு தான் அந்த திருமணச் சடங்குகளையே துவங்குவார்கள். இப்படி எல்லாத்திலேயுமே முன்னோர் வழிபாடு அப்படிங்கிறது மிக முக்கியமானது. ஏன் அவர்களை நாம் வழிபாடு செய்ய வேண்டும்? நான் நெறைய முறை சொல்லியிருக்கேன். இன்னைக்கு நாம இப்படி உட்கார்ந்திருக்கிறதுக்கும், நாம இப்படி இயங்குவதற்கும் காரணமானவர்கள் நம்முடைய பெரியவர்கள், நம்முடைய முன்னோர்கள். அதனால அவர்களுக்கு நன்றி சொல்லும் விதமாக நாம் செய்ய வேண்டிய ஒரு வழிபாடு தான் இந்த முன்னோர் வழிபாடு. அதிலேயும் தை அமாவாசை ரொம்ப சிறப்பா எல்லாராலயும் கொண்டாடப்படக்கூடியதாக இருக்கு. எதனால அப்படின்னா, மார்கழி மாதம் வரைக்கும் தேவர்களுக்கு அந்த இரவு முடிஞ்சு அப்பதான் விடியற்காலை ஆரம்பிக்கின்ற காலம். உத்தராயணம், தட்சிணாயனம் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் உங்களுக்கு புரியிற மாரி சொல்றேன். இரவு முடிஞ்சு பகல் வரக்கூடிய காலம் அப்படி வச்சுக்கோங்க. அதுல மார்கழி தான் பிரம்ம முகூர்த்தமான காலம். அப்ப தை மாசம் அப்படிங்கிறது தான் நமக்கு தட்சணாயனம் முடிந்து உத்தராயண காலம், அதாவது விடியற்காலை காலம் ஆரம்பிக்கக்கூடியது. இந்த விடியல் வரும்போது தான் நாம பொங்கல் வைத்து வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அதிகாலை பொழுதுல சூரியனை வழிபாடு செய்யக்கூடிய அந்த மகர சங்கராந்தி, இப்படி ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு பேர் சொல்லி கொண்டாடுறோமே தைப்பொங்கல், அதுவே சிறப்புக்குரியதாக தை மாசத்துல நம்முடைய பெரியவங்க வச்சிருக்கிறாங்க. அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க. சூரிய வழிபாடு என்பது, ஆதித்தனுடைய வழிபாடு என்பது, இது காலையில அந்த உதய காலையில செய்ய வேண்டிய ஒரு வழிபாடு இல்லையா? அப்போ முன்னோர் வழிபாட்டுக்கும் இந்த ஆதித்தனுக்கும் நிறைய தொடர்புண்டு. ஆதித்தன் உதயமான பிறகு தான் முன்னோர் வழிபாட்ட செய்யணும். அப்ப ஆதித்தன் எப்போ உதயமாகிறாரோ 6 மணி. இந்த 6 மணி பொழுதுக்கு பிறகு தான் நம்ம தர்ப்பணமே செய்ய ஆரம்பிக்கணும் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்கு. அதனுடைய அடிப்படையில அந்த மாதமானது பிறந்து மிக அழகான ஆதித்தனுடைய வருகையை எதிர்பார்த்து தேவர்கள் வழிபடக்கூடிய காலமாக இந்த காலம் வருது. அதனால தான் மற்ற அமாவாசைகளை விட தை அமாவாசை ரொம்ப சிறப்புக்குரியதாக நம்முடைய பெரியவங்க நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. இந்த தை அமாவாசையில நாம கடைபிடிக்கக்கூடிய விரத முறைகளும், முன்னோர்களுக்கு நாம் செய்யக்கூடிய வழிபாடுகளும் நமக்கு என்னவெல்லாம் பலன்கள் தருகிறது? பொதுவா ஒரு பெரியவங்களுக்கு நம்முடைய தாத்தாவுக்கோ, பாட்டிக்கோ ஏதாவது ஒரு சின்ன விஷயம் நீங்க ஒரு பரிசா குடுத்து பாருங்க. அவங்க எவ்வளோ சந்தோஷமா, எவ்வளோ மகிழ்ச்சியா, "என் பேராண்டி எனக்கு எப்படி செஞ்சிருக்கான் பாரு. என் பேராண்டி ஒரு புடவ எடுத்து குடுத்தான் பாரு. என் பேராண்டி எனக்கு வேட்டி எடுத்து குடுத்தான் பாரு. துண்டு எடுத்து குடுத்தான் பாரு." அப்படின்னு ஒரு சாதாரண சின்ன விஷயத்தையே அவங்க ரொம்ப என்ன பண்ணுவாங்க, மகிழ்ந்து பெரிதாக பேசுவாங்க. அப்ப அவர்களுடைய மன மகிழ்ச்சியும், முழுமையான வாழ்த்தும் யாருக்கு கிடைக்கிறது அப்படின்னா, அந்த பிள்ளைகளுக்கு கிடைக்கிறது. இப்போ நீங்க அமாவாசை அன்னைக்கு ரொம்ப பெருசா உங்களுக்கு நாம என்ன செய்ய போறோம்?
ஒரு எள்ளும் தண்ணீரும் இறைச்சி மத்தியானம் ஒரு படையல் போட போறோம். அவ்வளோதான். ஆனா இதையே அவங்க என்ன நினைப்பாங்களாமா, என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய பேர பிள்ளைகள், என்னுடைய கொள்ளு பேரன் பேத்திகள் என்ன வந்து எவ்வளவு கொண்டாடுறாங்க, என்ன எவ்வளவு இன்னும் ஞாபகம் வச்சிருக்கிறாங்க அப்படின்னு அவர்களுக்கு அது என்ன தருமா? பெரும் ஆனந்தத்தை தருமா. அவங்க இன்னும் வந்து சொர்க்கத்துல இருக்கிறாங்களா, நரகத்துல இருக்கிறாங்களா, இல்ல வேற பிறவி எடுத்துட்டாங்களா, அவங்க எங்க போனாங்க, இப்படி படைச்சா இதெல்லாம் அவங்களுக்கு போய் சேருமா? இந்த ஆராய்ச்சிக்கெல்லாம் நம்ம போகவே வேண்டாம். நாம மனதார நம்முடைய பெரியவர்களுக்கு செய்கின்ற போது, செய்தோம் என்கின்ற மன நிறைவு முதல்ல வருது பாருங்க. அந்த நிறைவே, அந்த நம்பிக்கையே வாழ்க்கையில பல நல்லத நம்ம கிட்ட கொண்டு வந்து சேர்க்கும். 1. அடுத்து 2வது இந்த முன்னோர் சாபங்களில் இருந்து நாம் தப்பித்துக் கொள்ளலாம். நெறைய பேருக்கு நெறைய பிரச்சனை வரதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, முன்னோர் சாபம் இருக்கு, முன்னோர் சாபம் இருக்குன்னே சொல்லுவாங்க. இந்த மாரி முன்னோர் சாபங்கள்லாம் இந்த செயல்களால நமக்கு இல்லாமல் போய்விடும். இன்னொன்னு, நாம முன்னோர்களை வணங்கினால் தான் தெய்வத்தை வணங்குவதற்கு தகுதியானவர்களாகவே நாம இருப்போம். முன்னோர்களையே கும்பிடாம தெய்வத்த மட்டுமே கும்பிட்டா தெய்வம் நம்மள கேட்கும். "நீ இந்த உலகத்துக்கு வந்ததற்கு காரணமா இருக்கிற முன்னோர்களையே நீ மறந்துட்டியே" அப்படின்னு. அப்போ தெய்வ வழிபாட்டுக்கு முந்திய வழிபாடு முன்னோருடைய வழிபாடு. அப்ப இந்த வழிபாட்ட நாம மறக்காம செய்றோம்னா, தெய்வத்தினுடைய அனுகூலமும் பரிபூரணமாக நமக்கு கிடைக்கும். இத்தனை நலன்களும் இந்த அமாவாசை வழிபாட்டுல நமக்கு இருக்கு. இந்த சிறப்புக்குரிய அமாவாசை இந்த ஆண்டு எப்ப வருது, என்ன நேரத்துல வழிபாடு பண்ணணுங்கிறத முதல்ல பார்த்துட்டு வரலாம் வாங்க. 18/1/2026 ஞாயிற்றுக்கிழமை அன்று நமக்கு இந்த ஆண்டு தை அமாவாசை அமைந்திருக்கிறது. 18/1/2026 அதிகாலை 1 மணி 20 நிமிஷத்துக்கு ஆரம்பிக்கிற அமாவாசை 19/1/2026 அதிகாலை 2 மணி 31 நிமிஷம் வரைக்கும் அமாவாசை அமைந்திருக்கு. ஆகவே 18 அன்றைக்கு முழுவதுமாகவே நமக்கு அமாவாசை நிறைந்திருக்கிறது. தர்ப்பணம் செய்வதற்கான நேரம் கோவிலா இருந்தாலும் வீடா இருந்தாலும் இந்த நேரத்தை பயன்படுத்திக்கலாம். காலை 6 மணிக்கு பிறகு மதியம் 12 மணிக்குள்ள தர்ப்பணம் செஞ்சிடணும். இலை போடுறதுக்கான நேரம் காலை 11 மணியிலிருந்து 11:45க்குள்ள, மதியம் 1:35லிருந்து 2 மணிக்குள்ள. தீபம் ஏற்றி வழிபட வேண்டிய நேரம் மாலை 6 மணிக்கு மேல. இப்போ உங்களுக்கு இந்த நேரம் எல்லாம் நான் சொல்லியிருக்கிறேன். இதுல வீட்ல இருந்து நீங்க வழிபட்டாலும் சரி, கோவில்ல போய் தர்ப்பணம் பண்ணீங்கனாலும் சரி, இந்த நேரங்களை நீங்க பயன்படுத்திக் கொள்ளலாம். இப்போ இந்த வீட்ல வழிபாடு பண்றது, கோவில்ல வழிபாடு பண்றது, இது ஒவ்வொரு முறையுமே நான் சொல்றேன். பொதுவா தை அமாவாசை, ஆடி அமாவாசை இதெல்லாம் கடல் சார்ந்த ஆலயத்திற்கு சென்று தர்ப்பணம் செய்து வழிபாடு செய்வது அப்படிங்கிற ஒரு வழக்கத்தை நிறைய பேர் வச்சிருப்பீங்க. அந்த வழக்கம் இருக்கிறவங்க போங்க. இல்லம்மா ரொம்ப கூட்டமா இருக்கும். இல்ல நாங்க கடல் பக்கத்துல இருக்கிற ஊர்லயே கிடையாது. இதுக்காக நாங்க அங்க போகணுமா அப்படின்னா, உங்களுக்கு வாய்ப்பு இருந்தா போங்க. அதிலும் இந்த ஆண்டு ஞாயிற்றுக்கிழமை தான் வருது. அதனால எல்லாருக்கும் விடுமுறை நாளாக இருக்கும். ஆகவே நிறைய கூட்டமும் இருக்கும். இத நீங்க கவனத்துல வச்சுக்கோங்க. வயசாயிடுச்சு. என்னால அந்த கூட்டத்துக்கெல்லாம் முடியாது. என்னால பயணம் பண்ண முடியாது. எளிமையா உங்க ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு கோவில்லயே நீங்க குடுத்துடலாம். அதுவும் என்னால முடியாதும்மா. நாங்க இருக்கிற ஊர்ல கோயிலே கிடையாது. நாங்க வெளி மாநிலத்தில இருக்கிறோம். வெளிநாட்ல இருக்கிறோம் அப்படிங்கிறவங்க வீட்லயே குடுத்துக்கோங்க. உங்களுடைய வசதிய பொறுத்து. வீட்ல செய்றவங்க தர்ப வச்சிருந்தீங்கன்னா, ஒரு தர்ப வச்சுக்கோங்க. எள்ளு இருக்கும். தர்ப இருக்கோ இல்லையோ, எல்லா ஊர்லயும், எல்லா நாட்டிலயும் கிடைக்கக்கூடியது எள்ளு தான். அந்த எள்ள கையில வச்சுக்கிட்டு உங்களுடைய முன்னோர்கள நெனச்சுக்கோங்க. படத்துல காட்டுற மாதிரி நீங்க முன்னோர்களினுடைய பேர, இல்ல உங்களுடைய உறவு என்னவோ அத சொல்லி அவர்களையும் காசி, கயா இது போன்ற திருத்தலங்கள நெனச்சுக்கிட்டு நீங்க தர்ப்பணம் பண்ணுங்க. இந்த இறைத்த எள்ளும் தண்ணீரையும் முளைக்காத ஒரு இடத்துல கொண்டு போய் ஊத்துங்க. வாய்ப்பு இல்லன்னா சிங்க்ல நீங்க ஊத்திடுங்க. இது மாதிரி தான் வெளிநாட்டுல இருக்கிறவங்களும், வெளி மாநிலங்கள்ல இருக்கிறவங்களும் இப்போ இந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி வழிபாடு செய்து கொள்ள முடியும். அல்லது வாய்ப்பு நல்லா இருக்கு அப்படிங்கிறவங்க வீட்ல அந்தணர்கள கூப்பிட்டு நாங்க வேள்வி செய்தெல்லாம் நடத்துவோம் அப்படிங்கிறவங்க அது மாதிரி செய்யுங்க. உங்களுக்கு எப்படி வசதியோ அப்படி செய்யுங்க. ஆனா செய்ய மறந்துறாதீங்க. இப்ப நெறைய பேருக்கு ஒரு கேள்வி, சாமியெல்லாம் கும்பிட்டு வீட்ல விளக்கேத்திட்டு அதுக்கப்புறம் இத செய்யணுமா? கிடையாது. முதல்ல செய்ய வேண்டியது நீங்க குளிச்சுட்டு வந்த உடனே முன்னோர் வழிபாடு தான். அதுக்கப்புறம் தான் விளக்கேத்தி வீட்ல சாமி கும்பிடணும். பெண்களுக்கு கேள்வி, வாசல்ல கோலம் போடலாமா? போடக்கூடாது. அமாவாசை அன்னைக்கு எப்பயுமே வாசல்ல கோலம் போடக்கூடாது. செம்மண்ல வேணா லேசா ஒரு ஒரு 2 கோடு மாரி சில பேர் போடுவாங்க. சிலர் அதுவும் போட மாட்டாங்க. அதனால வாசல்ல கோலம் போடக்கூடாது. நெறைய மாசம் நெறைய பேர் கேட்டுட்டே இருந்தீங்க. அதுக்கு இன்னைக்கு நான் பதில் சொல்லிட்டேன். அதே மாதிரி இந்த அமாவாசைய தொடர்ந்து நம்ம செய்யக்கூடிய சில விஷயங்கள்ல நெறைய பேருக்கு திரும்ப திரும்ப ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கு. ஆண்களையும் முதல்ல சொல்லிடுறேன். பெண்களை நான் அப்புறமா சொல்லிடுறேன். ஒரு ஆண் மகன், ஒரு தாய், தந்தை 2 பேரும் இல்லன்னா, அவங்க கண்டிப்பாக இந்த விரதம் இருக்கணும்.
ஒருத்தர் இருந்து ஒருத்தர் இல்லன்னாலுமே அவர்கள் கண்டிப்பாக இந்த விரதம் இருக்கணும். எங்க அம்மாவுக்காக அப்பா இருப்பார் அப்படின்னா கூட, ஒரு மகனாக கண்டிப்பாக அவர் அந்த விரதத்தை கடைப்பிடித்தே ஆக வேண்டும். ஆகவே ஒரு ஆண் நல்ல தெளிவா மனசுல வச்சுக்கணும். 2 பேரும் இல்லன்னாலும் இருக்கணும். ஒருத்தர் இல்லன்னாலும் கண்டிப்பாக இந்த விரதத்தை கடைப்பிடிக்க வேண்டும். இளம் வயதிலேயே குழந்தைகள் இறந்திருந்தால், அதற்காக ஒரு தகப்பனாக இருந்து இந்த விரதத்தை எடுத்துக்கொள்ளலாம். இப்போ ஒரு ஆணுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு நம்முடைய நாட்ல நெறைய பேருக்கு புரியும். சரி, நம்மலாம் இந்த அமாவாசை விரதம் இருக்கலாம். சில வீடுகள்ல சமீபமாகத்தான் இறப்பு நிகழ்வு அப்படிங்கிறது நடந்திருக்காம். ஒரு 15 நாள் இருக்கும், 30 நாள் தான் இருக்கும். அதுக்குள்ள செய்யலாமா? இன்னும் நாங்க வந்து 30ஆம் நாளே செய்யல. ஆனா அமாவாசை வந்துருச்சுன்னா, இறந்த அடுத்த நாளே அமாவாசை வந்தால் கூட, அமாவாசை அன்று முன்னோர்களுக்கு வழிபாடு செய்வது என்பது வழக்கம். அதனால எத்தன நாள் ஆச்சு அப்படிங்கிறது கணக்கு கிடையாது. ஒருவர் இறந்துவிட்டு அடுத்து எந்த அமாவாசை வந்தாலும், அந்த அமாவாசை அன்னைக்கு அவர்களை நினைக்க வேண்டும் அப்படிங்கிறது ஒரு நியதி. அதனால அந்த நியதிப்படி நாம இந்த வழிபாட்டை செய்து கொள்ளலாம். இப்போ இன்னும் ஆண்கள்ல நெறைய பேருக்கு சில சந்தேகங்கள் இருக்கும். எங்க பெரியப்பாவுக்காக இருக்கலாமா? தாத்தாவுக்காக இருக்கலாமா? சித்தப்பாவுக்காக இருக்கலாமா? அப்படின்னு. அப்பா, அம்மா இருக்கிற பட்சத்துல ஒரு ஆண் மகன் இந்த பெரியப்பாவுக்காக, சித்தப்பாவுக்காகலாம் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. உங்களுக்கு ரொம்ப பிரியமா இருக்குதுன்னா, அவங்களுக்கு படையல் போட்டு வழிபாடு பண்ணுங்க. அப்பா, அம்மா இருக்கிற ஆண்கள் இதை செய்ய வேண்டாம். அத நீங்க ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அதே மாதிரி இப்ப பெண்களுக்கு வந்துருவோம். பெண்களுக்கு தான் நெறைய குழப்பம் இருக்கு. ஒரே பொம்பள பிள்ளைங்க நாங்க. நாங்க வந்து எங்க அப்பா, அம்மாவுக்கு செய்யறதுக்கு யாருமே இல்லன்னா கூட எள்ளும் தண்ணீரும் இறைக்கக் கூடாதா? அப்படின்னா, அது செய்யக்கூடாது. கணவர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் ஒரு பெண் யாருக்காகவும் எள்ளும் தண்ணீரும் இறைக்கக்கூடாது அப்படிங்கிறது ஒரு நியதி இருக்கு. இந்த நியதிய கடைபிடிச்சுக்கோங்க. அப்ப எங்க மாமனார், மாமியாருக்கு எங்களோட கணவர் செய்யவே மாட்டேங்கிறாரே! எனக்கு அண்ணன், தம்பி இருந்து எங்க அப்பா, அம்மாவுக்கும் செய்ய மாட்டேங்கிறாங்க. இப்ப 2 பக்கமும் எங்க குடும்பத்துக்கு சாபம் வந்ததுன்னா, நாங்க என்னம்மா பண்றது? அப்படின்னு சில பெண்கள் கேட்கிறீங்க. அது நியாயம் தான். ஆனால் ஒரு பெண்ணாய் கண்டிப்பாக இதிலிருந்து சாபம் இல்லாம உங்களால தப்பிச்சுக்க முடியும். மாமனார், மாமியாருக்கு வீட்டுக்காரர் செய்யலனாலும் சரி, உங்க அப்பா, அம்மாவுக்கு உங்க கணவர் செய்யலனாலும் சரி, நீங்க அத பத்தி கவலையே பட வேண்டாம். நீங்க இலை போட்டு படைச்சிருங்க. அல்லது தர்மம் பண்ணுங்க. யாருக்காவது சாப்பாடு வாங்கி குடுங்க. ஒரு ட்ரெஸ் வாங்கி குடுங்க. உங்களுடைய வசதிய பொறுத்து. இது மாரி நீங்க செஞ்சீங்க அப்படின்னா, கண்டிப்பாக முன்னோர் சாபம் அப்படிங்கிறது ஏற்படாது. நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அதனால பெண்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது இப்போ ஓரளவுக்கு நான் சொல்லி, சொல்லி, சொல்லி எல்லாருக்கும் மனசுல கண்டிப்பா பதிஞ்சிருக்கும். இருந்தாலும் புதிதாக பார்க்கிறவங்களுக்காக இத நான் திரும்பவும் உங்களுக்கு பதிவு செய்கின்றேன். இப்ப காலையில என்ன பண்ணணுங்கிறத பார்த்துட்டோம். யாரு தர்ப்பணம் கொடுக்கணும்? எங்க போய் எப்படி குடுக்கணும்? எல்லாமே பார்த்தாச்சு. மதியம் இலை போடுறதுக்கு வாங்க. நெறைய பேருக்கு இலை போடுறதுலயும் ஒரு பெரிய சந்தேகம் இருக்கு. பூஜை அறைக்குள்ள போடணுமா? வேண்டாம். வெளியில பெரியவங்க படத்த வச்சு அதுக்கு முன்னாடியே நீங்க போட்டுறலாம். அசைவம் போடணுமா? அப்படின்னு கேட்குறீங்க. கண்டிப்பா வேண்டாம். சைவமே நீங்க படையல் போடுங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப சிறப்பானது. இப்ப முன்னோர்களுக்கு படையல் போட்டுட்டு, அந்த படையல நாங்க சாப்பிடலாமா? தாராளமா சாப்பிடலாம். அப்பா, அம்மா சாப்பிட்டத நம்ம சாப்பிடுறதுக்கு என்ன இருக்கு? காக்காய்க்கு வச்சுட்டு நாம தாராளமாக சாப்பிடலாம். காக்கா சாப்பாடு எடுக்கலன்னா ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணுமே பிரச்சனை இல்ல. இப்பல்லாம் எங்க இருக்கிற காக்காலாம் வந்து நம்ம சாப்பாடு வச்ச உடனே எடுக்குது? எடுக்கிறது இல்ல. அதனால அத பத்தி கவலையும் படாதீங்க. வைங்க. வந்து எடுத்ததுன்னா சந்தோஷம். எடுக்கலனாலும் கவலைப்படாதீங்க. வேறு ஏதாவது ஒரு ஜீவனுக்கு உணவு கொடுக்கறதுக்கு வழி இருந்தா, அந்த உணவு குடுங்க. அதனால தான் நான் எப்பயுமே உங்களுக்கு சொல்லுவேன். அமாவாசை விரத நாள்ல ஒரு உயிருக்காவது நீங்க ஒரு உணவு வாங்கி குடுத்துருங்க. ஒரு மனுஷனுக்கு சாப்பாடு வாங்கி குடுக்கலாம். ஒரு மாட்டுக்கு கீரை வாங்கி குடுக்கலாம். ஒரு நாய்க்கு 2 பிஸ்கட் போடலாம். ஒரு பூனைக்கு ஒரு 1/2 டம்ளர் பால் ஊத்தலாம். ஏதோ ஒரு உயிரினத்துக்கு உணவு குடுங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த அன்னதானத்த தயவு பண்ணி மறந்துறாதீங்க. அமாவாசை அன்னைக்கு பண்ணுங்க. மாலையில பக்கத்துல இருக்கிற ஒரு கோவிலுக்கு போய் ஒரு நெய் தீபம் ஏத்துங்க. கோயிலுக்கு போக முடியல அப்படிங்கிறவங்க வீட்லயே ஏத்தலாம். இதுல மாதவிலக்காயிட்டேன். நான் வந்து சமையல் பண்ணலாமா? நான் ஒரே ஆள் தான் இருக்கேன். இத நீங்க பூஜை அறைக்கு கொண்டு போய் படையல் போடுறது இல்லையே! முன்னோர்களுக்கு வச்சு படைக்க போறீங்க. யாராவது ஒருத்தர் இருந்தா அவங்கள விட்டு சமைக்க சொல்லுங்க. முடியாத பட்சத்துக்கு வேற வழி இல்ல. நீங்களாவது உங்களுடைய தாய் தந்தையருக்கோ, மாமனார், மாமியாருக்கோ நீங்க செய்ய வேண்டியத வச்சு, அவங்கள நெனச்சு சாமி கும்பிட்டுட்டு நீங்க சாப்பிடுங்க. இது மாதிரி உங்களுடைய அமாவாசை வழிபாட்ட எளிமையா வச்சுக்கோங்க. நான் ரொம்ப சிரமமா எப்போதுமே சொல்ல மாட்டேன்.
முன்னோர்களினுடைய ஆசி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதை மறந்துடாதீங்க. இந்த பதிவை உங்களுடைய நண்பர்கள், உற்றார் உறவினர்களோட கண்டிப்பா பகிர்ந்து கொள்ளுங்க. நம்முடைய ஆத்மஞான மையம் யூடியூப் சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமலேயே பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுவது திருமுருக வள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கையர்க்கரசி. நன்றி, வணக்கம்.